எவ்வளவு ஒருத்தியோட கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவு ஒருத்தி கர்ப்பத்தை கலைச்சு என்னெல்லாமோ பண்ணிருக்கா. இதெல்லாம் எதுவுமே நல்லதுக்கு இல்லைங்க. என்ன சும்மா போலீஸ் ஸ்டேஷன் இருக்க சட்டி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு போல இருக்கு. ஏன் இழுத்துட்டு போன என்ன தப்ப கொலை பண்ண வந்தானே நீ வா. நான் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தப்போ ராத்திரி நேரத்துல இன்னொருத்தன் கொல்ல பார்த்தான்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. அது யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. யாருங்க அது? அமுதா சிவா கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நான் எதையும் செய்வேன்னு சொன்னேன்ல, அதுல இதுவும் ஒண்ணு. சிவாவோட அக்கா கங்கா முதல் தடவையா கர்ப்பமாகி அமுதா வீட்டுக்கு போனப்போ அவங்க சாப்பிட்ட பாயசத்துல ஏதோ ஒரு மருந்து கலந்ததுனாலதான் அவங்க கர்ப்பம் கலந்துருச்சு. அந்த மருந்த கலந்தது அமுதான அவன் மேல பழி விழுந்துச்சு. ஆனா அமுதாவை நம்ப வைக்க அவளை கழுத்து அறுக்கணுங்கிறதுக்காக தான் கர்ப்பத்தை தானே கலைச்சுக்கிட்டாங்க. அமுதா மேல பழிய உண்டாக்கி அப்புறம் அமுதா மேல தப்பில்ல, கர்ப்பம் கலைஞ்சது என்னால தானே எல்லாரையும் நம்ப வச்சா கங்கா. இது முழுக்க என்னோட ஏற்பாடுதான். அடி பாவி, அநியாயமா ஒரு சிசுவோ ஒரு உயிரை கருவிலேயே கொண்டுட்டு இப்படி பெருமைப்பட்டுக்கிறியடி. நீ செய்யறது பாவம்னு உனக்கு தெரியலையா? என்னமா பேசுற? பாவம் புண்ணியம்னு குழந்தை வேண்டான்னு யாரும் அபோர்ஷன் பண்ணிக்கிறதே கிடையாதா? வேணும்னா பெத்துக்க வேண்டியதா, வேணானா கழிச்சுக்க வேண்டியதா? அடி பாவி, தாயாகிற பெருமிதத்தை பத்தியும் 10 மாசம் சுமந்து குழந்தைய பெத்தெடுக்கிற பாக்கியத்தை பத்தியும் உனக்கு அதை பத்தி என்னடி தெரியும்? அம்மாங்கிறது வார்த்தை இல்ல, வாக்கியம். பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் அம்மான்னு கூப்பிடுறது கேட்கறது கிடைக்காத பாக்கியம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அம்மா என்னம்மா நீ இன்னும் புலிமாங்கா தின்ன காலத்தையும் நினைச்சு பேசிட்டு இருக்க? வாடகை தாய் டெஸ்ட் டியூப் பேபின்னு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துடுச்சு. துப்பாக்கில இருந்து போன தோட்டா இலக்க தொட்டுடுச்சான்னு பாக்கணுமே தவிர தோட்ட போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றது புத்திசாலித்தனமே இல்லம்மா. அந்த மாதிரிதான் கங்கா குழந்தைய ஒரு தோட்டா, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இனிமே அடுத்த அமுதாவோட ராசிதான் சிவாவோட அம்மா பூங்காவனம் தாலி அருந்ததுக்கு காரணம்னு சிவாவோட குடும்பத்துல எல்லாரையும் நம்ப வச்சு அவங்க கல்யாணத்தை நிறுத்தி காட்டுற. குடும்பத்தை கெடுக்கிறன்னு கூச்சமே இல்லாம சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்திய பழி வாங்கணுங்கிறதுக்காக கருவுல இருந்த குழந்தைய கலைச்சவெல்லாம் பொம்பளை ஏலடி. அவளோட சகவாசம் வச்சிருக்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அம்மா நான் உனக்கு பொண்ணுங்கிறதே உனக்கு சந்தேகமா? மா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. So take rest மம்மி. ஏன் பொண்ணுன்னு பெருசா பெருமடிச்சுக்கிறீங்களே. உங்க அருமை பொண்ணு என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தீங்கல்ல? பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் கண்ணு என்ன குருடா, காது என்ன செவிடா? ஆக்குறவ தாங்க பொம்பளை, அழிக்கிறவ இல்ல. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அழிக்கிறதுக்கும் அழியணுங்கிறதுக்காகவே எடுத்து வைக்கிற உங்க பொண்ணு. எவ்வளவு ஒருத்தியோட கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவு ஒருத்தி கர்ப்பத்தை கலைச்சு என்னெல்லாமோ பண்ணிருக்கா. இதெல்லாம் எதுவுமே நல்லதுக்கு இல்லைங்க. பண்ணினதெல்லாம் பத்தாதுன்னு அந்த அமுதாவோட ராசிதான் சிவாவோட அம்மா தாலியா இருக்க காரணம்னு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சு அந்த கல்யாணத்தையே நிறுத்த போறாளாம். இதெல்லாம் எதுல போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. எல்லாம் நல்ல விதமா தான் போய் முடியும். எப்படிங்க நல்லபடியா முடியும்? மனசுல நல்லெண்ணெய் இல்லாத போது எப்படி நல்ல விதமா முடியும்? இதப்பா, உனக்கு நீதி நேர்மை தான் முக்கியம், அவளுக்கு அவன் நினைக்கிறத அடையிறது தான் முக்கியம். இன்னொருத்திக்கு நிச்சயமான ஆம்பளை எல்லாம் அடையணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு நினைப்பாங்க. உன் காலம் வேற, உன் பொண்ணோட காலம் வேற. காலம் எப்ப வேணா மாறுங்க, ஆனா பொண்ணா பிறந்தவளோட நினைப்பு எப்பவுமே மாறக்கூடாது. அது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்பதாங்க அந்த குடும்பம் உருப்பிடும். தபார், எனக்கு தேவை என் பொண்ணோட முகத்துல இருக்கிற சந்தோஷமும் சிரிப்பும் தான். அதுக்கப்புறம் தான் நீதி நேர்மை நியாயம், இது எல்லாமே. நீதி நேர்மை இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதனால வர சந்தோஷம் என்னைக்குமே நிலைக்காது. டேய் மலை, ரொம்ப நேரமா நடந்து வர மாதிரியே இருக்குடா. கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். உட்காருங்க. டேய் மனசே சரியில்லடா. மனசு எப்போதானே சரியா இருந்துச்சு, அது எப்பவுமே மரக்கலட மாதிரி தானே இருக்கும். நம்ம தான் சரக்கை போட்டு
மப்பை ஏத்திக்கணும், மறைய ஏத்திக்கணும். அப்பதான் எப்பவுமே டைட்டா இருக்கும். கரெக்டா சொன்ன, கரெக்டா சொன்ன. என்னங்க இது குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? இந்த கர்மத்தை எப்ப பழகினீங்க? அடி போடி, இது என்ன பழகிறதுக்கு ஏரோப்ளேனா ஹெலிகாப்டரா? ஏறி உட்காந்துனா சுருன்னு பறக்கிறதுக்கு. பாட்டில கவரை ஓபன் பண்றோம், கிளாஸ்ல ஊத்துறோம், குடிக்கிறோம், அடிச்சோம்னா சுருன்னு ஏறும். சூப்பரா சொன்னீங்கண்ணே. கூட இருந்து ஊத்தி கொடுத்தது இல்லாம ஒத்து ஊதுறியா அவருக்கு? நான் இல்லைன்னு அண்ணன் தான். அடிப்பாடி, என் குடியே முழுகி போச்சு. இதுல நான் குடிச்சா தப்பா? பாவண்டி எங்க அக்கா, பொண்ணா பிறந்ததே பாவண்டி. உங்க அப்பாவை கட்டிக்கிட்டு எங்க அக்கா என்ன சுகத்தடி கண்டா? 3 குழந்தைகளை கொடுத்துட்டு எங்க அக்காவை நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாரு உங்க அப்பா. எங்க அக்கா எப்படிலாம் கஷ்டப்பட்டது தெரியுமா? அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தாங்கன்னு தெரியுமாடி? எங்க அக்காவோட சேர்ந்து நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு உனக்கு தெரியுமாடி? என்ன விடு, நான் ஆம்பளை. எங்க அக்கா என்னடி பாவம் பண்ணுச்சு? பட்ட சித்திரவதை, தண்டனை எத்தனை? என்னைக்காவது எங்க அக்கா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத நீ பாத்திருக்கியாடி? இல்ல, இல்லடி. உங்க சிரிப்பு தான் எங்க அக்கா சிரிப்பு, உங்க சந்தோஷம் தான் எங்க அக்கா சந்தோஷம். அதுக்குன்னு தனியா எதுவுமே கிடையாதுடி. என்ன பண்றது? அவன் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. அவ காலம்புல்லா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கா. அவன் நேத்து அழுதா, இன்னைக்கு அழறா, நாளைக்கு அழ போறாடி. அவ கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லடி, யாருமே இல்லடி. அண்ணா அழாதண்ண, அழாத. நீ அழுதா எனக்கு அழுகையா வருதுண்ண. எப்படா அழாம இருக்கிறது? எப்படா அழாம இருக்கிறது? எங்க மாமா போனபடியே இருந்திருந்தா எங்க அக்கா அவரு வருவாருன்னு வாழ்நாள் ஃபுல்லா பூவும் பொட்டோடு மாதிரி இருந்திருக்கும்டா. போன மனுஷன் திரும்பி வந்து எங்க அக்காவோட பூவையும் பொட்டியும் பறிச்சுட்டு போயிட்டாருடா. அந்த கோலத்துல எங்க அக்காவை பார்க்க என் மனசு தாகலடா, தாகலடா. டேய், அப்படி என்னடா எங்க மாமாவுக்கு கஷ்டம் வந்துச்சு தூக்குல தொங்குற அளவுக்கு? மனசு கஷ்டமா, பண கஷ்டமாடா? பண கஷ்டம்னு இந்த கணேசன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருப்பேன்டா. என்னதான் மனசு கஷ்டமா இருந்தாலும் மச்சனுக்கு மச்சன, மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைன்னு நான் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? இல்ல பெத்த பொண்ணு இவகிட்டயா சொல்லிருக்கலாம்ல? அந்த சிவா பையன் தான் அவரை அவமானப்படுத்துறான். அதனால அவங்கிட்ட சொல்லிருக்க தேவையில்ல. வசதி சின்ன பொண்ணு, அவங்கிட்ட சொல்ல தேவையில்ல. எங்க அக்கா இருக்குல்லடா, எங்க அக்கா கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லடா? அதெல்லாம் விட்டுட்டு இப்படி எங்களெல்லாம் அனாதை ஆக்கிட்டு அநியாயமா தூக்குல தூக்கிட்டாருடா. அண்ணா நம்மளாதான் அவரு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாரு சொல்லிட்டு தெரியும். ஆனா யாராவது அடிச்சு தூக்குல தொங்க விட்டு இருந்தா? ஆமாண்ணா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கண்ணா. என்னடா சொல்ற? எந்த பிரச்சனையும் இல்லாத மனுஷன் பெத்த மகன் திட்டுனாலும் அவமானப்படுத்தினாலும் கோபப்படாத மனுஷன் அப்பேற்பட்டவர் ரோசப்பட்டு தூக்கு மாட்டிட்டு சாவாரான்னு எனக்கு என்னமோ அவர் தற்கொலை பண்ணி இருக்க மாட்டாருன்னு, யாரோ அடிச்சுதான் அவரு தூக்குல தொங்க விட்டுருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுண்ணே. கொலை பண்ற அளவுக்கு எங்க மாமாவுக்கு யாருமே எதிரி இல்லடா. எதிரி இல்லாத மனுஷன் யாருன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்குன்னு யாராவது ஒரு எதிரி இருப்பாங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு மாமாவுக்கு எதிரின்னு யாருமே இல்லையடா. ஏன் இல்ல? அன்னைக்கு உசிரை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு ஒரு ஆளு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அவன் அன்னைக்கு நம்ம கிட்ட என்னங்க சொல்லிட்டு போனா? உங்க மாமாவோட சாவு ஏன் கையில தான் சொல்லிட்டு நம்ம கிட்ட சவால் விட்டுட்டு போனா இல்ல அவன்? அந்த தனக்கோடியை நான் சும்மா விட போறதில்ல. அவனை கொன்னு பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். அவன்தான், அவனேதான். அவன் சாவுக்கும் வரல, சுடுகாட்டுக்கும் வரல. அதுக்கு என்னன்னு அர்த்தம்? உங்க மாமாவை கொன்னுட்டு தலைமறைவு ஆயிட்டான்னு தானே அர்த்தம்.
அந்த ஆளுதான் எங்க அப்பாவை கொன்னு இருக்கணும். அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும். அவன் கையில கிடைக்கிறது என்ன? அவனை தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன். ஹலோ, சிவா, நான் ரஞ்சனி பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சிவா. சந்தோஷமா இருந்த வீட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போனதை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய இழப்புதான். ஒரு குடும்பத்துல அப்பாவை இழக்கிறது எவ்வளவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு எனக்கு சின்ன வயசுலயே தெரியும். ஆனா அது நிரந்தர இழப்பு இல்லைன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த இழப்பு நிரந்தரமான இழப்புன்னு தெரியும் போது மனசு அதை நம்ப மறுக்குது, ஏத்துக்கவும் மறுக்குது. என்னைக்கா இருந்தாலும் எங்க அப்பா திரும்பி வந்துருவார் நடி மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா திரும்ப வர மாட்டாரு, திரும்ப வரவே முடியாத இடத்துக்கு போயிட்டாருன்னும் போது சாரி சிவா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நடக்க கூடாதது நடந்துடுச்சு. நடக்க வேண்டியதா என்னைக்குமே நடக்கும். நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு. சிவா, நீங்க இப்ப ரொம்ப வேதனையில இருக்கீங்க. வேதனை எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு அடி எனக்கு விழுந்துதான் இருக்கு. கல்யாணம்னா கலந்துக்கிறதும்பாங்க, இழவுன்னா விசாரிக்கிறதும்பாங்க. விசாரிச்ச எல்லாரும் போயிட்டாங்க, எங்க அப்பாவும் போயிட்டாரு. இப்ப வீடு சூன்யமாயிடுச்சு. எனக்கு எப்படியோ, ஆனா நடுநாயகமா இருந்த எங்க அப்பா அவர் போயிட்டார் நினைக்கும் போது சாரி. இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது முக்கியமான விஷயம்தான். ஆனா அது எப்படி இந்த சூழ்நிலையில சொல்றதுன்னு தான். ஆனா எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தி வாழ வேண்டியதாங்க. அதை பழகிட்டு வாழ்றவன் தான் மனுஷன். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. நான் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தப்போ ராத்திரி நேரத்துல இன்னொருத்தன் கொல்ல பார்த்தான்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. அது யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. யாருங்க? அது உங்க அப்பா தான் சிவா. அவர்தான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுவாரு. அவர் எதுக்காக என்ன கொலை பண்ண பார்க்கணும்? நான் சாகிறதுனால அவருக்கு என்ன லாபம்? ஏன் என்ன கொல்ல பார்த்தாரு? இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு புரியல. நீங்க தான் ஏன் அவரை என்ன கொல்லணும்? அவரா என்ன கொல்ல பார்த்தாரா, இல்ல அவருக்கு பின்னாடி இருந்து அவரை தூண்டி விட்டாங்களா? இதெல்லாம் நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். கண்டிப்பா சொல்றேங்க. நான் வச்சிடுறேன் சிவா. அம்மா, என்னடா, எதுக்குடா கூப்பிட்ட? ஏன் இன்னும் உயிரோட இருக்க? அவர் போய் சேர்ந்த இடத்துக்கு போய் சேருன்னு சொல்றதுக்கா? ஏமா இப்படி வார்த்தையால என்ன கொல்ற? யாரு? நானா? பெத்த அப்பாவியே பேசியே கொன்னவனாச்சே. நான் வார்த்தையால கொல்றேன்னு சொல்றேன்? ரஜினி போன் பண்ணா. அவளை யாரும் கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு சொன்னாலே, இப்பதான் அவளுக்கு அடையாளம் தெரிஞ்சுதான். அது வேற யாரும் இல்ல, அப்பா தானா. அட பாவி, செத்தவர் மேல ஏண்டா சேத்த வாரி இறைக்கிற? செத்தவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவர் உயிரோட இருக்கும் போதே எனக்கு தெய்வம்டா. அவர் மேல போய் கொலை பழிய போடுறியே. அம்மா, நான் எதுவும் சொல்லலம்மா. ரஞ்சனி தாம்மா சொன்னா. அவளை கொலை பண்ண பார்த்தது நம்ம அப்பா தானா? போது நிறுத்துடா. உயிரோட இருக்கும் போதே அவர் அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசுறேன். அவர் செத்ததுக்கு அப்புறம் அப்பா மல்ல அப்பா. உன்னை போய் 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்தனே, உன் முகத்துல முழிக்கிறதே பாவண்டா. இனி என்ன அம்மானு கூப்பிடாத.
என் புருஷனை அப்பான்னு கூப்பிடாதவன் என்ன எப்படி அம்மான்னு கூப்பிட முடியும்? வசந்தி, ரஞ்சனி ஃபோன் பண்ணா. அவளை யாரோ ஒரு தடவை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால, அது வேற யாரும் இல்லையா, நம்ம அப்பா தானா? அண்ணனாச்சேன்னு பாக்குறேன். ஏய், இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா நடக்கிறதே வேற. அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் யாரு என்னன்னு தெரியாமையே ஒரு குடிகாரங்கிட்ட இருந்து என் மானத்தை காப்பாத்தினவர் அவரு. என் மகளையே காப்பாத்தின மாதிரி உணர்வு இருக்குன்னு சொல்லி நெகிழ்ந்து போய் சொன்னவர் அவரு. அவரை போய் கொலகாரன்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? ச்சே! ஏய், ஏய் வசந்தி, இந்த பாரு முருகேசா, நான் பயங்கரமான ஆளு சொல்லிட்டேன். நீ நேத்தே கடன் கேட்ட, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, எனக்கு கடனா கொடுங்க, நான் திருப்பி கரெக்டா கொடுத்துறேன்னு சொன்னேன். நான் 10 வட்டி உன்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். நீ பரவாயில்ல 15 ரூபா வட்டினாலும் தரேன்னு 30,000 ரூபா வாங்கினேன். வாங்கி 6 மாசம் ஆச்சு. 3 மாசம் கரெக்டா வட்டியை கொடுத்த. அதுக்கப்புறம் வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல, எங்க போனேன்னே தெரியல. நானும் உன்னை தேடி வீட்டுக்கு 12 மணிக்கு வந்தாலும் இருக்க மாட்டேன்ற, காலையில 4 மணிக்கு வந்தாலும் இருக்க மாட்டேன்ற, ஏன் போன போட்டா நம்பரை பார்த்துட்டு எடுக்க மாட்டேன்ற, வெளிபோன்ல இருந்து போட்டா ஏதோ புது நம்பர்னு எடுக்க மாட்டேன்ற. இப்படியே டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கிறியே, என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வட்டியும் முதல்ல 39,000 ரூபாய் வந்து சேரல, உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. என்ன பண்ணிடுவேனா? டேய், சொல்லிட்டு செஞ்சா சுவாரஸ்யமா இருக்காதுடா. என்ன பண்றது பொறுத்து இருந்து பாரு. ஓ, போலீஸுக்கு போவியா? போ. போயிட்டா பயந்துருவனா? டேய், ஏட்டே என்கிட்ட 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரா? டேய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு பணம் வரல, மவனே உனக்கு இருக்குடா கச்சேரி. பாரு, பணம் தரமாட்டான்றான்ல பாப்பா. நாக்கு வேற வறண்டு போச்சு. ஒரு கட்டிங் வாங்கி ஊற்றிக்கலான்னு பார்த்தா ஒரு இழிச்சு வாயினும் கிடைக்க மாட்டேன்றானே. என்ன கணேசா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மாமா போயிட்டாரம்ம, பாவம். நான் வீட்டு பக்கம் வந்தேன், வர்றதுக்குள்ள பாடி எடுத்துட்டாங்களாம். நடந்து சுடுகாட்டுக்கு வர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருன்னு தான் நான் அங்கே வரல. பாவம், தனக்கோடி ரொம்ப நல்ல மனுஷன், இப்படி அநியாயமா போயிட்டாரு. ஏய், மரியாதையா சொல்லு, நீ தானே எங்க மாமாவை கொன்ன? என்ன கணேசா, என்ன பேசுற நீ? யோ நிறுத்தியா, அன்னைக்கு வீட்டுல வச்சு என்னையா சொன்ன நீ? உங்க மாமா சாவு என் கையில தான், உங்க அக்காவோட பூவையும் போட்டி அழிப்பேன்னு சொன்னல. அட என்ன கணேசா நீ, நான் ஏதோ ஆத்திரத்துல போதியில உங்க மாமா சாவு என் கையில தான் சொன்னேன். அதுக்காக உங்க மாமனை நான் தான் கொன்னேன்னு அர்த்தமா? உலகத்துல எத்தனையோ பேரு கோபம் வந்தா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்றாங்க. அதுக்காக எல்லாருமே அருவா கம்போட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கோபத்துல சும்மா ஒரு இதுக்காக சொல்றதுப்பா. அத போய் உண்மைன்னு நம்பிக்கிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பழசெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க ராஜா? வா, எனக்கு சரக்கு வாங்கி கொடு. என்னது சரக்கா? உன் சங்க அறுக்கணும்னு உன்னை தேடிட்டு இருக்கிறோம், சரக்கு வாங்கி கொடுக்கணுமா? சரக்கு என்ன கணேசா, இவ்வளவு சொல்லி கேட்காம உன் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டே போற? நான் தான் சொல்றேன்ல, உங்க மாமா செத்ததுல உண்மையிலே எனக்கு வருத்தம் தான்பா. நாங்க 2 பேரும் அவ்வளவு நெருங்கி பழகி இருக்கோம். ஓ, நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? என் மாமாவை கொண்டது நீதான். மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உண்மையை ஒத்துக்கோ. லூசாயா நீ? திரும்ப திரும்ப கொலை பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. யோ, வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏய், என்ன சும்மா போலீஸ் ஸ்டேஷன் இருக்க? சட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிடு போல இருக்க. ஏன் இழுத்துட்டு போன என்ன தப்பு? கொலை பண்ண வந்தானே நீ. வாயா. யார் சட்டை பிடிக்கிற? என்ன கைய? டேய், உன்னதான் பிடிப்பேன், வாடா. ஏய், இப்ப கை எடுக்கிறே இல்லையா? ஏய், ஏய், என்னையா அடிக்கிற நீ? ஏய், 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 ஏய்.